திருதராஷ்டிரா, இறுதியாக ஒன்று கூறுகின்றேன். இந்த கிழவனின் உடலிலே உயிர் தரித்திருக்கும் வரை இந்த அத்தினாபுரத்தை யாராலும் துண்டாட முடியாது. இது உறுதி. அண்ணா, அண்ணா, நீங்களாவது என்னை புரிந்து கொள்ளுங்கள். பிதாமகர் அனுமதியின்றி என்னால் எந்த முடிவும் எடுக்க இயலாது விதுரா. எடுக்க இயலாது. இயலாது விதுரா, இயலாது. அரசே, உங்களுக்கு என்னவானது? ஒன்றுமில்லை சுலபா, ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாமலா உங்கள் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது? தர்மத்தின் காவலனான தாங்கள் அழுவதா? என்ன நடந்தது? சுலபா, பிதாமகர். பிதாமகர் அவருக்கு என்ன? இன்று பிதாமகர் பெரும் சினத்தை சம்பாதித்துக் கொண்டே, பெரும் சினத்தை சம்பாதித்துக் கொண்டே. பிதாமகரா, தங்களையா? நம்ப முடியவில்லையே. அவர் இதுவரை தங்களை கடிந்து ஒரு சொல் கூட கூறியதில்லையே. உண்மைதான், உண்மைதான். ஆனால் இன்று இன்று என் இதயத்தை அவர் சொல் அம்புகளால் துளைத்தெடுத்து விட்டார் சுலபா, துளைத்தெடுத்து விட்டார். சுலபா, இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து விடுவோம். ஒரு பகுதியை தர்மன் ஆளட்டும், இன்னொரு பகுதியை துரியோதனன் ஆளட்டும்.
இதுதான் என்னுடைய திட்டம். ஆசைப்படுவதை கொடுத்துவிட்டால் அடித்துக் கொள்பவர்கள் அடங்கி விடுவார்கள் அல்லவா? தாயே, உன்னை மறந்ததால் தான் எனக்கு இந்த கதியா? உன்னை தேடி நான் ஓடோடி வர வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நாடகமா? சுயநலமும் பேராசையும் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் என்னை இப்படி தவிக்க விட்டு சென்றாயே. இது நியாயமா? தந்தையின் லட்சியம்தான் உன் லட்சியம் என்றாய். தந்தையோ ராஜ்யத்தை காப்பதே உன் பிறப்பின் லட்சியம் என்றார். அந்த லட்சியத்துக்கே இப்பொழுது சோதனை வந்துவிட்டது தாயே. இந்த இக்கட்டிலிருந்து நீதான் தாயே என்னை காக்க வேண்டும். ஹத்தினாபுரத்தை காக்க நீதான் வழிகாட்ட வேண்டும். தாயே, நான் செய்த பாவம்தான் என்ன? என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறாய்? என் தந்தை விரும்பும் போது மரணத்தை தழுவலாம் என்ற வரத்தை கொடுத்தார். ஆனால் மரணத்தை விரும்பா வண்ணம் அத்தினாபுரத்தை காக்கும் கடமையும் தந்தார். கடமையை சரியாக செய்ய நினைப்பது தவறா தாயே? தாயின் மடி தேடி வந்த இந்த பிள்ளையின் கண்ணீரை துடைக்க ஓடி வரமாட்டாயா? என் உயிரை இம்சிக்கும் சஞ்சலத்திலிருந்து என்னை மீட்க மாட்டாயா? தாயே, தாயே, வந்து விட்டீர்களா? மகனே, கலங்காதே. சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடும் உன் துன்பம். பற்றுகளை துறந்த என் தோளில் ஏன் இத்தனை பெரிய பாரத்தை சுமத்தி சென்றார் என் தந்தை? மனிதனாக பிறப்பெடுத்த ஒவ்வொரு ஜீவனும் வாழ்வென்னும் பாரத்தை சுமந்தே தீர வேண்டும். அதற்கு நீ மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? கூறு பீஷ்மா. நீ இப்பொழுது சுமக்கும் பாரத்தை நீயே விரும்பி ஏற்றாய். ஆனால் பாரம் தாழாது கண்ணீர் வடிக்கின்றாய். கண்ணீர் நல்கும் பரிசு மகத்தானது. உன்னை போலவே கடமை ஒன்றையே கண்ணாக கொண்டு செயல்படும் கன்னியவானுக்கு காலம் கண்ணீரையே பரிசாக அளிப்பது ஏன் தாயே? தான் செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்தார் உன் தந்தை. ஆதலால் நான் கண்ணீரோடு அவரை பிரிந்தேன். அன்று நான் வடித்த கண்ணீரின் பரிசாக இன்று இந்த உலகிற்கு பீஷ்மன் கிடைத்தான். எத்தனை கோடி தவம் இருந்தாலும் உன்னை போல ஒரு சத்தியவாணி, உன்னை போல ஒரு லட்சியவாணி இந்த உலகம் காணத்தான் இயலுமா? அந்த சத்தியமும் நான் கொண்ட லட்சியமும் அர்த்தமற்றதாக போய்விடும் போல் இருக்கிறதே தாயே. அடர்ந்த பாறைக்குள் சிக்கும் கரித்துண்டு வைரமாக மிளரும். பெரும் இடருக்குள் சிக்கும் மனம் ஞானத்தில் ஒளிரும். நன்மையில் தீமையும் தீமையில் நன்மையும் ஒளிந்தே இருக்கும். அதை பகுத்தறியும் மனதிலிருந்து துன்பம் பறந்தோடும். இப்பொழுது என் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் ஒரே துன்பம் அத்தினாபுரத்தை வீடித்திருக்கும் அபாயம். அபாயமும் அபயமும் பகலையும் இருளையும் போன்றது. துன்பம் உருவதால் அபாயம் மறைவதில்லை. ராஜ்யத்தை துறந்தவன் நீ, ஆனால் ராஜ்யம் உன்னை துறக்கவில்லை. அதுவே உன் துன்பத்திற்கு காரணமானது. உன் துன்பம் உனக்கு நீயே உருக்கொண்ட மாயை. பெருக்கெடுத்து ஓடும் நதியானது
பனியாக உறையும் காலத்தில் உறையத்தான் வேண்டும். அதனால் அந்த நதி வற்றியதாக பொருளில்லை. பனி உருகும், கோடை வரும், நதி பெருக்கெடுத்து ஓடும். அதுவரை சலனமின்றி காத்திரு. பூமியே என்றும் பூரண சக்தி. அதை எவராலும் பிரிக்கவும் இயலாது, இணைக்கவும் இயலாது. மனிதன் தன் மனக்கற்பனையால் பூமியின் எல்லையை வகுக்கிறான். அகக்கண் கொண்டு நோக்கினால் பூமி எல்லையற்று விரிந்து கிடப்பதை நீ அறிவாய். ஆஹா, உண்மையை உணர வைத்தாய் தாயே, நன்றி. பெரியப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். பெரியப்பா, உங்கள் மனம் புண்பட நான் காரணமாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். விதுரா, என் செல்வ புத்திரனே, உன்னை நான் தண்டிப்பது என்பது என்னையே நான் தண்டித்துக் கொள்வதற்கு சமமடா. நடப்பதெல்லாம் என்னால் தான் என்ற ஆணவத்தினால் உன்னை கடிந்து கொண்டேன். இதுதான் நடக்கப் போகிறது என்று ஏற்கனவே இறைவன் தீர்மானித்த பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? பெரியப்பா, தாங்கள் அனுமதித்தால் நாட்டை பிரிப்பதற்கான காரண காரியங்களை விளக்குகிறேன். பிதாமகரே, அத்தினாபுரம் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு விதுரனின் தீர்வே சரியானதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. கிருபாச்சாரியாரின் மனமே மாறியிருக்கிறது என்றால் நான் தான் அவசரப்பட்டு விட்டேனோ என்று தோன்றுகிறது. கூறு உன் கருத்தை. ராஜ்யம் மறுக்கப்பட்டால் பாண்டவர்களும் கௌரவர்களும் போர்க்களம் புகுவது நிச்சயம். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாண்டவர்கள் மன்னிக்க தயாராக இல்லை. நேற்று வரை பாண்டவர்களின் ஆவேசத்திற்கு அணையாக இருந்த குந்தி தேவியார் அவையில் அவமானப்பட்ட பிறகு தன் புத்திரர்களுக்கு தான் போட்ட விலங்குகளை தானே தகர்த்தெறிந்தார். பீமனின் பலத்தையும் அர்ஜுனனின் அஸ்திர வலிமையும் தாங்கள் அறிவீர்கள். அதே நேரம் துரியோதனனின் மூர்க்க குணத்தையும் தாங்கள் அறிவீர்கள். அடைந்தால் ராஜ்யம், இல்லையேல் போர்க்களம் என்பதே பாண்டவர்களின் ஒரே எண்ணம். கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஒரு சேர சமரசம் செய்யவில்லை என்றால் யுத்தம் வெடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நாட்டின் ஒற்றுமையா, குலத்தின் ஒற்றுமையா என்ற கேள்வி என்னுள் எழுந்தது. எனக்குள் எழுந்த வினாவிற்கு குலம் ஒன்றாக இருக்க நாடு பிரிக்கப்பட வேண்டும். நாடு பிரிக்கப்படவில்லை என்றால் குலம் இரண்டாகிவிடும் என்ற தீர்வு கிடைத்தது. குலம் இரண்டானால் இந்த அத்தினாபுரத்தில் இரத்த ஆறு ஓடுவதை எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்தால் அது தன் பெருமையை இழந்து விடாது. ஏனென்றால் இரு பகுதிகளையும் ஆளப்போவது குருவம்சத்தின் ராஜகுமாரர்கள். அவர்கள் என்றென்றும் பிதாமகரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். இப்படியெல்லாம் என் மனதில் தோன்றியதால் என் திட்டம் சரியானது என்று தோன்றியது. பிதாமகரே, இணைந்திருந்து பகை வளர்ப்பதை விட பிரிந்திருந்து நேசம் காப்பதே மேலல்லவா?
பெரியப்பா, அத்தினாபுரத்தை பிரிப்பதற்கு தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் இந்த யோசனையை இப்பொழுதே கைவிட்டு விடுவோம். குருவம்சத்து ராஜகுமாரர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்று கனவு கண்டேன். அந்த கனவு தகர்ந்து விட்டது. குருவம்சத்தின் தியாகம் நிலை பெறும் என்று நம்பினேன். அந்த நம்பிக்கை மடிந்து போனது. என் கனவு ராஜ்யம் இந்த கிழவனின் கண் முன்னே தகர்ந்து போகட்டும். விதுரா, நீ சொன்னது உண்மைதான். உண்மைக்கும் உணர்ச்சிக்கும் இடையே நடைபெறும் போராட்டத்தை இப்பொழுது நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அரசருக்கு வணக்கம். விதுரா, வந்துவிட்டாயா? உன்னையும் பெரியப்பாவையும் காணவில்லை என்று கேள்விப்பட்டேன். நான் பதைபதைத்து போய்விட்டேன். கவலையை விடுங்கள் அரசே. எப்படி கவலை கொள்ளாமல் இருக்க இயலும்? நீ வந்துவிட்டாய், சற்றே நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் பெரியப்பா எங்கே? அவர் இல்லாமல் இந்த அத்தினாபுரம் இல்லை, இந்த குருடனும் இல்லை. அவர் எங்கே சென்றார் என்று கண்டறிந்து வா. உனக்காக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பெரியப்பா இல்லாமல் என்னால் ஒரு கணம் கூட நிம்மதியாக இருக்க இயலாது. பிதாமகர் வந்து விட்டார். ஆமண்ணா, பிதாமகர் வந்து விட்டார். ஒரு முக்கிய செய்தி. என்ன விதுரா? பிதாமகர் என் திட்டத்திற்கு சம்மதித்து விட்டார். என்ன கூறினாய்? நம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அத்தினாபுரத்தை சமமாக பங்கிட்டு கொடுப்பது என்ற என் திட்டத்திற்கு பிதாமகர் சம்மதித்து விட்டார். என்ன? அத்தினாபுரத்தை பிரிப்பதா? அது ஒருபோதும் நடக்காது, நடக்காது. அண்ணா, விதுரா, தர்மனுக்கு பட்டம் சூட்டுவதுதான் உன் உள்நோக்கம் என்றால் அதை நீ வெளிப்படையாக தெரிவித்திருக்கலாம். அதை விடுத்து ராஜ்யத்தை பிளக்க ஏன் திட்டமிட்டாய்? உன் திட்டத்தின் உள்நோக்கம் அறிந்த பெரியப்பா வெகுண்டெழுந்தார். அவர் மனதையும் கெடுத்து விட்டாயா? அவரையும் சம்மதிக்க வைத்து விட்டாயா? அண்ணா, திருதராஷ்டிரா, பெரியப்பா, பெரியப்பா, வந்து விட்டீர்களா? இந்த குருடனை தனியாக தவிக்க விட்டு எங்கு சென்று விட்டீர்கள்? தங்கள் கோபத்தை தாங்கும் சக்தி இந்த குருடனுக்கு இல்லை பெரியப்பா. திருதராஷ்டிரா, நீ என் மீது வைத்திருக்கும் பேரன்பை நான் நன்கு அறிவேன். இனி உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். பெரியப்பா, நீங்கள் எப்படி இந்த திட்டத்திற்கு சம்மதித்தீர்கள்? அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். அத்தினாபுரத்தின் அரசன் நான். யார் சம்மதித்தாலும் ராஜ்யத்தை துண்டாட நான் சம்மதிக்க மாட்டேன். திருதராஷ்டிரா, நீ கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா? நாங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு தலைவணங்கி கட்டுப்படுவேன் என்று நீ சொன்னது பொய் வார்த்தையா? சொல் திருதராஷ்டிரா. நாட்டை எப்படி பிரிக்க இயலும் பெரியப்பா? அத்தினாபுரத்தை இரண்டாக பிரிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் புத்திரர்களும் பாண்டவர்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி மடிவார்கள். இந்த அத்தினாபுரத்திலே ரத்த ஆறு ஓடும். அதைத்தான் விரும்புகிறாயா திருதராஷ்டிரா? கிடைத்ததை பகிர்ந்து உண்ணும் குணம் பறவைகளுக்கே இருக்கிறது. அதனை மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்ன? பிரிவினையை விலையாக கொடுத்தால் தான் ஒருங்கிணைந்த குருவம்சத்திற்கு வாய்ப்பு உள்ளது. தியாகத்தால் உருவான இந்த அத்தினாபுரத்தை யுத்த பூமியாக காண விரும்புகிறாயா திருதராஷ்டிரா? அத்தினாபுரத்தை இரண்டாக பிரித்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் முடிவு. நீ எங்களிடம் ஒப்படைத்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். இனி நீ எங்களிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதுதான் மீதம் உள்ளது.
உன் முடிவை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஆலோசனை மண்டபத்தில் காத்திருக்கிறோம். பிதாமகரின் வீரம், விதுரரின் ஞானம், பாண்டுவின் தியாகம், இவை மூன்றும் தான் இந்த அத்தினாபுரத்தின் அடிநாதமாக இருந்து வருகிறது. அது நிலைக்க வேண்டுமெனில் தாங்கள் பிரிவினைக்கு சம்மதிக்கத்தான் வேண்டும். இல்லையெனில் அத்தினாபுரத்தின் அழிவிற்கு நம் புத்திரனே காரணமாக இருப்பான். சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கே உண்மை புரிய வரும். வாருங்கள் அண்ணா. பெரியப்பா, அமருங்கள். பரவாயில்லை. பெரியப்பா, என்னை மன்னிக்க வேண்டும். ஆழ்ந்து யோசித்தேன். தங்கள் கூற்றில் இருக்கும் உண்மை புரிந்தது. அத்தினாபுரத்தை இரண்டாக பிரிக்க அரசன் என்ற முறையில் இதற்கு சம்மதிக்கிறேன். யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீர்கள்? அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் அரசன் நான். யாரையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரின் சம்மதம் யாருக்கு வேண்டும்? இது எங்கள் தந்தையின் நாடு. இதை இரண்டாக பிரிக்க அவருக்கு ஏதாவது பீமா, நாவடக்கத்துடன் பேசு. அம்மா, இது அமைதி காக்கும் தருணம் அல்ல. நாம் இப்போது பேசாவிட்டால் இனி எப்போதும் பேச முடியாத நிலைக்கு ஆளாவோம். அத்தினாபுரத்தை பிரிப்பதே இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. ஒரு புத்திரனுக்கு இதைவிட பெரிய தீங்கு எந்த தந்தையாலும் இழைக்க இயலாது. அத்தினாபுரத்தை துண்டாடுவது எனது சரீரத்தின் ஒரு பகுதியை வெட்டி எடுப்பதற்கு சமமாகும். என்னை ஊனப்படுத்தி விட்டு உங்கள் தம்பியின் புத்திரர்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறீர்கள், அப்படித்தானே? மருமகனே, சித்தப்பா, இந்த பிரச்சனைக்கு இது எப்படி தீர்வாகும்? தன் நாட்டின் ஒரு பகுதியை இழக்க எந்த சத்திரியன் சம்மதிப்பான்? அர்ஜுனனின் வாக்கு சத்தியமானது. யார்தான் தன்னுடைய ராஜ்யத்தை இன்னொருவருக்கு தாரை வார்க்க சம்மதிப்பார்கள்? இந்த அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக பட்டம் சூட்டப்பட்டது தங்களுடைய தந்தை பாண்டுவிற்கு. அவரே 8 திக்கிலும் திக்விஜயம் செய்து இந்த ராஜ்யத்தின் எல்லையை விரிவாக்கினார். இந்த ராஜ்யம் உங்களுடையது. இதை ஆளும் தகுதி உங்களுக்கு மட்டுமே உரியது. இதைத்தானே நீங்கள் சொல்ல நினைக்கிறீர்கள்? சித்தப்பா, துரியோதனன் எங்களுக்கு இழைத்த துரோகத்தை எப்படி மறக்க முடியும் என்று கேட்கிறாய். அப்படித்தானே பீமா? வாரணவதத்தில் அரக்கு மாளிகை எழுப்பி தங்களை கொல்ல சதி செய்தான் துரியோதனன். அதையும் நான் மறுக்கவில்லை. பகை, வஞ்சம், சூழ்ச்சி, சூது நிரம்பிய இடத்தில் விலகி இருப்பதில் ஏதேனும் தவறு உள்ளதா தர்மா? கௌரவர்களிடம் சண்டையிடுவதுதான் தங்களின் லட்சியமா? ஆம், அதுவே என் லட்சியம். பாண்டவர்களை நாட்டை விட்டே துரத்த வேண்டும். அதுவே என் லட்சியம். எல்முனை அளவேனும் பாண்டவர்களுக்கு நாட்டில் பங்கு தர நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். பாண்டவர்களுக்கு நாட்டின் ஒரு பகுதியை தாரை வார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஒரு நாட்டின் எல்லையை விரிவு செய்வதே அரசரின் கடமை. ஆனால் தாங்களோ அதை துண்டாடி சுருக்க நினைக்கிறீர்கள். பீஷ்மரும் விதுரரும் ஏதேதோ காரணங்களை சொல்லி உங்களை அச்சுறுத்திருக்கிறார்கள். அதற்கு தாங்கள் வேண்டுமானாலும் அஞ்சலாம். நான் அஞ்ச போவதில்லை. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சிதான் ஆக வேண்டும் பீமா. நீ மாவீரனாக இருக்கலாம். ஒருவேளை நீ துரியோதனனை வீழ்த்தி விடலாம். ஆனால் உறவுகளோடு இரத்த பந்தங்களும் சேர்த்து வீழ்த்தப்படும். அதைதான் நீ விரும்புகிறாயா பீமா? உன்னுடைய ஆவேசம் இந்த நாட்டை அழித்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். தந்தையே, உங்கள் அச்சம் தேவையற்றது. பாண்டவர்களை நாங்கள் வீழ்த்துவோம். பாண்டவர்களோடு நீங்கள் போர் புரிவதை
பிதாமகர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அவரின் சினத்திற்கு ஆளாக நேரிடும். அதோடு மட்டுமல்ல, துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் என அனைவரும் பாண்டவர்கள் பக்கமே நிற்பார்கள். நமக்கு தோல்வியே மிஞ்சும். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. ராஜ்யத்தை பிரிக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். துரியோதனா! இந்த அத்தினாபுரத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்பினால் பிரிவினைக்கு சம்மதிக்க வேண்டும். பிதாமகர், குலகுருக்கள், அரசருடைய சொற்களை மதிக்கிறீர்கள் என்றால் இந்த பிரிவினையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். யயாதி, புரு, சந்தனு மாமன்னர், பிதாமகர் பீஷ்மர், பாண்டு சக்கரவர்த்தி ஆகியோரின் தியாகத்தை பாண்டவர்கள் போற்றுகிறார்கள் என்றால் இந்த பிரிவினை நடக்கும். இறுதியாக ஒன்று சொல்கிறேன். உங்களின் சித்தப்பா விதுரனாகிய நான் உங்களின் நலனுக்கு ஒருபோதும் பங்கம் நினைப்பவன் அல்ல என்று நீங்கள் நம்பினால் பிரிவினைக்கு நீங்கள் சம்மதியுங்கள். பிரிவினைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சித்தப்பா. அத்தினாபுரத்தின் அரசனாக நான் கட்டளையிடுகிறேன். அத்தினாபுரத்தை பிரித்தே தீர வேண்டும். இதற்கு நீ சம்மதம் தெரிவித்தே ஆக வேண்டும். மருமகனே, சற்று அமைதியாக இரு. அரசரின் கட்டளையை ஏற்பதே உன் கடமை. அத்தினாபுரம் அழிவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. துரியோதனா, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அத்தினாபுரத்தின் ஒரு பகுதியை பாண்டவர்களுக்கு தாரை வார்க்கத்தான் வேண்டும். நான் கொடுத்த வாக்கை மீற இயலாது. சகுனி, நீதான் துரியோதனனுக்கு புரியும்படி எடுத்துரைக்க வேண்டும். இந்த விஷயத்தை நாம் இதற்கு மேல் விவாதிக்க வேண்டாம். அரசே, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். துரியோதனனை பிரிவினைக்கு சம்மதிக்க வைப்பது என் பொறுப்பு. ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? அத்தினாபுர சாம்ராஜ்யத்தில் யாருக்கு எந்த பகுதி என்பதை நானே முடிவு செய்வேன். அதாவது நீங்களே முடிவு செய்ய வேண்டும். பிதாமகரும் விதுரனும் இருக்க நான் எப்படி? என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது. பிரிவினை நம் விருப்பப்படி நடக்க வேண்டும். இதற்கு தாங்கள் சம்மதித்தால் துரியோதனனின் சம்மதத்தை பெறுவது என் பொறுப்பு. ஆகட்டும், பார்க்கலாம். நாங்கள் வருகிறோம். துச்சாதனா, அத்தினாபுரத்தை பிரிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறான் விதுரன்.
அவன் வழியிலேயே சென்று அவன் திட்டத்தை முறியடிப்பான் இந்த சகுனி. இதோ இந்த அத்தினாபுரத்தின் வளமான பகுதிகள் அனைத்தும் நம்முடையது. இதற்கும் உதவாத தரிசும் காடும் பாண்டவர்களுக்கு. இதுதான் எனது திட்டம். பலே மாமா, பலே. இதோ இந்த யமுனா நதிக்கு மேற்கே இருக்கும் காடுகள் பாண்டவர்களுக்கு, வடதிசையில் இருக்கும் நகரங்கள் நமக்கு, தென்மேற்கில் உள்ள தரிசு நிலங்களையும் பாண்டவர்களுக்கே கொடுத்து விடலாம். பாவம் உழுது பிழைக்கட்டும். மேற்கு திசையில் உள்ள விளைநிலங்கள் நிறைந்த சுங்கம் முழுவதும் நமக்கு. எப்படி நம் ஏற்பாடு? பலே மாமா, பலே. வணக்கம் தந்தையே. துச்சாதனா, வணக்கம். சகுனி, நீயும் வந்து விட்டாயா? உன் வருகைக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏதேனும் விசேஷ செய்தி இருக்கிறதா? பிரிவினைக்கு துரியோதனன் சம்மதித்து விட்டானா? தந்தையே, அண்ணன் துரியோதனன் குணத்தை தாங்கள் அறியாததா? துரியோதனன் சம்மதிப்பது இருக்கட்டும். இப்போது நான் சொல்வதற்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும். என்ன என்ன விஷயம் சகுனி? மாமா ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து விட்டார். அப்படியா? ஆம். பிதாமகர் பீஷ்மரை போல் பரந்த மனதோடும் மகாமந்திரி விதுரரை போல் நடுநிலையோடும் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் மறுக்காமல் ஒப்புதல் தர வேண்டும். அக்கா, தக்க சமயத்தில் வந்திருக்கிறாய். காந்தாரி, நீயும் வந்து விட்டாயா? எங்கே எங்கே எந்த பகுதி கௌரவர்களுக்கு, எந்த பகுதி பாண்டவர்களுக்கு என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொல் சகுனி. சொல்கிறேன் மாமா, சொல்கிறேன். தென் திசையில் இருக்கும் காடுகள் அனைத்தும் பாண்டவர்களுக்கு, வடதிசையில் இருக்கும் நகரங்கள் முழுவதும் தங்கள் புத்திரன் துரியோதனனுக்கு, தென்மேற்கில் உள்ள தரிசு நிலங்கள் யாவையும் பாண்டவர்களுக்கே கொடுத்து விடலாம். மேற்கு திசையில் உள்ள விளைநிலங்கள் நிறைந்த வயல்வெளிகள் முழுவதும் நமக்கு. அதற்கு ஈடாக காண்டவ பிரஸ்தம் முழுவதையும் பாண்டவர்களுக்கே கொடுத்து விடலாம். சகுனி, இது அநீதி, அநீதி அல்லவா? எத்தனை வஞ்சகமான பிரிவினை! ஐம்புலனும் அறிவும் பெற்ற பாண்டவர்கள் இதற்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டார்கள். மாமா, விதுரர் கூற வேண்டியதை தாங்கள் கூறினால் எப்படி மாமா? சகுனி, நான் சொன்னபடி ராஜ்யத்தை பிரிக்க தாங்கள் பிதாமகரிடமும் விதுரரிடமும் சம்மதம் பெற வேண்டும். நான் துரியோதனனின் சம்மதத்தை பெறுகிறேன். நான் சொன்னபடி நடந்தால் அத்தினாபுர சாம்ராஜ்யம் முழுவதும் தங்கள் புத்திரன் வசமே இருக்கும். பிதாமகரும் விதுரனும் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள். இதை அறிந்தால் பாண்டவர்கள் ஆயுதம் ஏந்த தயங்க மாட்டார்கள். சாம்பல் பூமியான இந்த அத்தினாபுரம் அழகிய நகரமாக உருப்பெற்று நிற்கவில்லையா? நாம் பாண்டவர்களுக்கு வளமான காண்டவ பிரஸ்தத்தை அல்லவா வழங்குகிறோம். காட்டு
வாழ்க்கை அவர்களுக்கு பழகியதுதானே. காடே சொர்க்கம் என்று பாண்டவர்களுக்கு எடுத்துரையுங்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பசுந்தோல் போர்த்திய புலியை பசுவென்று சொல்லலாம், இது அப்பட்டமாக புலி என்றே தெரிகிறதே. அந்த புலியை பசுவாக மாற்றும் மாய வித்தையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சகுனி, நீ சொல்வது விளங்கவில்லையே. மாமா, மாமா, இப்போது சொல்லுங்கள், பாண்டவர்கள் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிப்பார்களா மாட்டார்களா? சம்மதிப்பார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. ஆனால் பிதாமகரை நினைத்தால்தான் அச்சமாக இருக்கிறது. தாங்கள் அரசர் என்பதையே அடிக்கடி மறந்து போய்விடுகிறீர்கள். அரசரின் ஆணை என்ற அங்குசத்தை கையில் எடுங்கள். பீஷ்மர் என்கிற யானை அடங்கிவிடும். அதன் பிறகு விதுரர் போன்ற எலி பூனைகளெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்ளும். துச்சாதனா, இனி காரியம் கைகூடிவிடும். நாம் செல்லலாம் வா. அத்தினாபுரத்தின் அரசரே, நான் வருகிறேன். நிச்சயமாக இந்த பிரிவினை பிரச்சனை நல்லபடியாக முடியும். அரசே, சகுனி ஏதாவது ரகசியம் சொன்னானா? யாருக்கும் தெரியாமல் இருந்தால்தான் அது ரகசியம். தம்பி கூறிய ரகசியத்தை கணவனிடமிருந்து தெரிந்து கொள்ளும் தகுதியற்றவளா இந்த காந்தாரி? அத்தினாபுரத்தின் பட்டத்து அரசிக்கு கோபம் வந்து விட்டதோ? காந்தாரி, நாம் இருவருமே பார்வையற்றவர்கள். நாம் பேசுவதை யாராவது கேட்டுவிட்டால் ரகசியம் ஊரறிந்த ரகசியமாகிவிடும். அருகே வா வா காந்தாரி. வணங்குகிறேன் அரசே. வா விதுரா, பெரியப்பாவும் வந்திருக்கிறார் அல்லவா? ஆம், நானும் வந்திருக்கிறேன் திருதராஷ்டிரா. அரசே, நாங்கள் பிரிவினை குறித்து ஒரு நல்ல திட்டத்தோடு வந்திருக்கிறோம். அதற்கு முன் நான் வகுத்திருக்கும் திட்டத்தை கேளுங்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைத்தேன். ஒரு அரசனாக நானும் கடமையாற்ற வேண்டாமா? திருதராஷ்டிரா, உன் பேச்சு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உன் திட்டம்தான் என்ன? அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட காண்டவ பிரஸ்தம் முழுவதையும் பாண்டவர்களுக்கு வழங்கி விடுவதே எனது திட்டம்.